நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூஸ். வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, இதுக்கு மேலதாங்க நடக்கவே போகுது. என்னடா சொல்ற, என்ன சொல்ற, புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. அது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரு பக்கம் கரெக்டா நம்ம மல்லியோட தங்கச்சி அழகா அந்த இடத்துல இருந்து நைஸா எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. அந்த சமயத்துல நான் ரெடி தான் வரவா அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. கரெக்டா அவன் நம்ம அதாவது மல்லியோட தங்கச்சியை வந்து நகையெல்லாம் புடுங்கிக்கிட்டு அவளை வந்து நடுத்தருவில் நூக்கி தள்ளுறான். அந்த சமயத்துல கரெக்டா தீபிகா வந்து அந்த காரை மாட்டிக்க பிடிச்சி அவனை மூஞ்சி எஞ்சாலும் ஒரு பக்கம் இப்படி ஒரு குத்து, அப்படி ஒரு குத்து, இப்படி ஒரு குத்து குத்தி அவனை ஓரமா தள்ளி அவங்ககிட்ட இருந்து நகையெல்லாம் வாங்கி அந்த பொண்ணுகிட்ட, அதாவது மயிலுகிட்ட கொடுத்து, ஏமா மயிலு, உங்க அக்கா தான் ஒரு பக்கம் கேவலமான வேலை செஞ்சு என் தம்பியோட உயிரை எடுத்துட்டு என்கிட்ட இருந்து தப்பிச்சுன்னு இருக்கா. ஆனா நீயாவது ஒழுங்கா இருப்பேன்னு சொல்லிட்டு பாத்தியா, இந்த மாதிரி ஒரு கேவலமான கேடு கேட்டா நான் நம்பி உன் வாழ்க்கையை பறிகொடுத்த பாத்தியே, கொஞ்ச நேரத்துல நான் வரேன்னா உன் வாழ்க்கை என்ன இருக்கும், சீரழிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நான் பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறேன் நம்ம மயிலு. நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது இங்க இல்லம்மா, ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்கு போ. உங்க வீட்டுல உன்னை நம்பி உன்னை படிக்க வைக்க அனுப்பினா அந்த இடத்துல படிக்கணும், படிச்சு காட்டணும், வாழ்க்கையில உருப்புட்டு ஜெயிச்சு காட்டணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பருப்பு மாதிரி அங்கங்க பொறுக்கி நிற்க கூடாது, பொறுக்கி அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிச்சுறாங்க. உடனே என்னதான் கேவலமா அசியசியமா திட்டினாலும் அந்த இடத்துல காப்பாத்தி தான் மானத்தை பாதுகாத்த தீபிகா மேல ஒரு நல்ல மரியாதை வந்துருது நம்ம மயிலுக்கு. இது ஒரு நல்ல பாயிண்டா இருந்தாலும் அதே சமயத்துல மல்லிக்கு போன் பண்றாங்க தீபிகா. என்ன மல்லி, நீதான் ஒரு பக்கம் தேவையில்லாம கணவன் அடுத்தவன் புருஷனை ஆசைப்பட்டு ஒரு வாழ்க்கையை சீரழிச்சுன்னு உன் தங்கச்சியாவது நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சா உன் தங்கச்சி எவனும் கூடியான ஓடி போதான் போறா, அந்த இடத்துல போய் சிக்கி சின்ன பெண்ணமாக போறா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் தீபிகா தேவையில்லாம பேசாத, என் தங்கச்சியை பத்தி நல்லா தெரியும், உன் தங்கச்சியோட லட்சணம். இப்ப நான் மட்டும் இங்க வரல, உன் தங்கச்சி என்னாரும் எங்க இருந்துப்பாலோ எப்படி இருந்தப்பாலோ சொல்ல முடியாது. ஒருத்தன் உன் தங்கச்சியை நல்லா ஏமாத்தி அவன் தலையில எலும்பிச்சு பழத்தை வச்சு தேசி சும்மா நங்கு நங்கு நங்குன்னு அவளை அப்படியே தூக்கின்னு போக பார்த்தோம். அவங்ககிட்ட இருந்து நான் தான் காப்பாத்தி உன் தங்கச்சி காலேஜ் என்ன விட்டுக்கிறேன், வந்து கூட்டுன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ஐயோ மயிலே, உன்னை எப்படியெல்லாம் நினைச்ச மயிலே, இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலடி மயிலே அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தோடைய வேதனையோட துக்கத்தோடைய துயரோடைய நம்ம மல்லி கதிரை தேம்பி அழுதுகிட்டு ஓடோடி வந்துன்னு இருக்காங்க. அவங்க வளர்த்தா பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் மனசு வலிக்குது. ஏன்டா எங்க மல்லி அந்த மாதிரி கஷ்டப்படுத்துறீங்க, மல்லி அப்படி என்ன பண்ணாங்க, என்னத்தான் பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாமே நல்லதா தான் பண்றாங்க. அப்படிப்பட்ட நம்ம மயில ஜெயில போட்டு கழிக்கிற வைக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாலே அந்த கேடு கட்டவன் அவனை அடிச்சு மூஞ்சியெல்லாம் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மல்லி வந்ததான் மயிலை பிடிச்சி தவட்ட மேல சும்மா நச்சுன்னு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. மயில ஒரு பக்கம் அல்றா, ஐயோ அக்கா என்ன அடிக்காதக்கா, நான் பண்ணது தப்புதாக்கா, நான் மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, நானும் யாருக்கும் சொல்ல மாட்டேன், எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு கமுக்கமா இருக்கணும். இல்ல இனிமே உன்னை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, உனக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை பண்ணி துரத்தணும், நீ இப்படி விட்டத்தால் தான் நீ இந்த அளவுக்கு ஆடின்னு இருக்க. உன் மாமன் விஜய் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கா தெரியுமா, நீ படிக்கிறதுக்கோசம், நீ நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 6 லட்சத்துக்கிட்ட செலவு பண்ண இருக்காப்புல. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் செலவு பண்ண இருக்கும் போது நீ எப்படி இருக்கணும், அந்த இடத்துல நீ வந்து படிச்சு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு மாமனுக்கு பெருமை சேர்த்தணும். அதை விட்டு இந்த மாதிரி கேவலமான வேலை செய்யறேன், உனக்கு வெக்கமா இல்லை? அது மட்டும் இல்லாம நம்ம அண்ணி கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சு ஆளாக்கி அவங்க ஏதோ கொஞ்சம் நகையை சேர்த்து வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நகையை நீ திருடி எட்டுன்னு போயிருக்கே, இதெல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? இந்த பாவம் உன்னை சும்மா விடுமா? ஏன் இப்படி பண்ண, எதுக்கு சும்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்க. அந்த சமயத்துல விஜய் வந்து, மயிலே நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம நீ எங்க போற என்ன பண்ற எல்லாமே எனக்கு தெரியும், உனக்கு பேச்சு வாக்குல அட்வைஸ் பண்ண, நீ கேட்டு திருந்துவன்னு சொல்லிட்டு நினைச்சேன், ஆனா நீ திருந்தல. அதுக்கு மேல உங்ககிட்ட வருந்தி சொல்றதுக்கு எனக்கு வேற வார்த்தையும் இல்லை. பட்டு எப்பவுமே ஒருத்தருக்கு நெருப்பு சுற்றுன்னா கேட்க மாட்டாங்க, சுட்ட பின்னாடி அவங்களுக்கே புரியும், அதுக்கப்புறம் விலகிடுவாங்க. எப்படியோ வாழ்க்கையில அப்படிதான் நடந்துருச்சு. உங்க பின்னாடியே பாதுகாவலனா நானும் வந்தேன். அந்த நேரத்துல தீபிகா மேடம் வந்தாங்க. அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உன் மனசுல ஆழமா இறங்கணும். நான் என்னதான் சொன்னாலும் நீ கண்டுக்க மாட்டேன், ஆனா அவங்க சொல்ற வார்த்தை எல்லாமே உன் மனசுல ஆழமா இறங்கும். எந்த அளவுக்கு ஒரு பக்கம் அசிங்கப்படுத்துறான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க முன்னாடியே அவன் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் உனக்கு வரணும் அப்படின்றதுனால நான் இவ்வளவு நாள் விட்டு வச்சேன். இதுக்கு மேல உன் கையில தான் இருக்கு, நீ நல்லா வாழ போறியோ எப்படி வாழ போறியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா உன் மாமன், அதாவது அக்காவுக்கு புருஷனா உனக்கு என்னென்ன பண்ணுவோம் எல்லா கடமையும் நான் பண்ணுவேன்.
நீ எப்போ உன் சொந்த காலில் நிற்கிறியோ அப்போதான் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கரெக்டு தான், நான் பண்ணது எல்லாம் தப்பு தான், தப்பாக உணர்ந்துட்டேன், இதுக்கு மேலே நான் திருந்தி வருந்தி கரெக்டாக என் வாழ்க்கையில் பயணத்தை ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்கேன். கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அது போல் நடந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்களே நேருக்கு நேராக கண்ணுக்கு எதிராக பார்த்து தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறீங்க. அப்படி என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்கால, அவர் வந்து ஒரு பக்கம் மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கர்த்தரே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவன் மாட்டிக்கிட்டா. அந்த ரவி இருக்காரு, அவன் வந்து ஒரு பக்கம் ஜெயிலுக்கு போயிட்டான், மறுபக்கம் முரளியும் ஜெயிலுக்கு போக, முரளியை ஒரு பக்கம் காப்பாற்றணும்னு அவன் ஃப்ரெண்டு வந்து ஒரு பக்கம் மிரட்ட. எத்தனை பேருக்கடா நம்ம காசு கொடுக்குறது, நம்மள காசு அப்படியே மரத்துல தொங்குது, ஒருத்தெல்லாம் வர்றவெல்லாம் காசு கொடு பண்ண ஒரு தப்புக்கு நம்ம பாட்டுக்கிட்டு முடிக்கிறது இருக்கு. ஐயோ இந்த வேதனையை நான் எங்க போய் சொல்ல, எப்படி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி வெம்பி அழுதுன்னு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. இதுதான் ராஜேஸ்வரி சொல்றது, தப்பு செய்யறது தப்பே இல்லை, ஆனா அந்த தப்பை தெரிஞ்சு செய்யறது பார்த்தியா, அதுதான் தப்பு. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.